கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதமாகிய இந்த ஜூன் மாதத்தை நீர் காண கொடுத்த உடைய மேலான தயவுக்காக, இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த 5 மாதம் முழுவதும் எங்களை நீர் கண்ணின் மணி போல கருத்தாய் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த ஆண்டவரே, இந்த பாதையில் நீங்கள் இதுவரைக்கும் எங்களை கரம் பிடித்து ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் எங்களை கருத்தாய் விசாரித்து பாதுகாத்து எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வந்த எங்கள் பரம தேவனே, இந்த புதிய மாதமாகிய ஜூன் மாதத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக அப்பா. அந்த ஜூன் மாதத்திலும் புதிய கல்வி ஆண்டிலே பிரவேசிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஐயா, ஆண்டவரே, இந்த கல்லூரியிலும் பள்ளியிலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாப்பையும் பலத்தையும் கிருபையும் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கட்டளையிட்டு, ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தராகிய தேவன் தாமே நீங்கள் பூர்த்தி செய்யும்படிக்கு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த நாளிலும் தகப்பனே, இந்த யூடியூப் மூலமாக இந்த மாலையில் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மீதும் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக பரலோக தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் இதன் மூலமாய் மகிமைப்படட்டும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளினுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக இருதயத்தில் இருக்கிறதான எல்லா பாரங்களையும் கலக்கங்களையும் கர்த்தராகிய தேவன் நீர் மாற்றி, ஆண்டவரே, இந்த மாதத்திலும் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமை படுவீராக தகப்பனே. உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்று இந்த ஜூன் மாதத்திற்கான தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை நீர் அனுப்புவீராக. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும்படியாக பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை நீர் அனுப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளம் கையளவு அத்தனை சிறிய மேகம் ஒரு பெரிய பெருமழையின் ஆண்டவரை எழுப்புதலை உண்டாக்கிற்று. அந்த மழையின் இறைச்சலினாலே எல்லா வனாந்தரங்கள் எல்லாம் மாறி நல்ல ஒரு சூழ்நிலை, ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டு, ஆண்டவரே, நீர் மகிமையான காரியத்தை செய்ததான அந்த வல்லமை உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில இறங்குவதாக. எல்லா வனாந்தரமான சூழ்நிலைகள் எல்லாம் நீர் வயல்வெளியாய் மாற்றி, ஆண்டவராய் கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. உடைய தாசன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரே நீர் வெளிப்படுவீராக தகப்பனே. எல்லா தடைகளை மாற்றுங்க. நீர் கொடுத்த வார்த்தையை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கத்தக்கதான விசேஷித்த தேவ ஆவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினாலும் உடைய தாசனை நீர் நிறைத்தருளும்படிக்கு செபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை ஜனங்கள் கேட்கும் பொழுதே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக தங்கள் இருதயம் திறக்கப்படுவதாக. திறக்கப்பட்ட இருதயத்தில் இந்த வசனம் விதைக்கப்படுவதாக. விதைக்கப்பட்ட வசனம் 30, 60, 100 நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் பலன் கொடுக்கும்படிக்கு செபிக்கிறேன் ஐயா. எல்லா தடைகளையும் மாற்றுங்க. கர்த்தர் என்னோடு கூட இந்த ஜூன் மாதத்திலும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே கர்த்தர் இடைப்பட்டார் என்ற ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக மகிமையான காரியத்தை நீர் செய்தருளுவீராக. எல்லா தடைகளை நீங்கள் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நோவாவையும் உடைய குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் பேழையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அந்த ஆசீர்வாதத்தின் நன்மையினால் அவர்கள் திருப்தி அடைந்ததை போல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் எல்லா அடைப்பட்ட வாசல்களையும் ஆண்டவராய் கர்த்தர் நீங்க திறந்து கொடுத்து, ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை பழுகி பெருகி நிரப்பத்தக்கதாக ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. எல்லா சிறை இருப்புகள் மாறட்டும். எல்லா கட்டுக்களும் கலன்று போகட்டும். எல்லா வியாகுலங்கள் மாறட்டும். எல்லா கண்ணீர்களும் துடைக்கப்படணும் அப்பா. கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று ஜனங்கள்
எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் நீர் சந்தித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. தகப்பனே, இந்த செய்தியின் வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய சதையான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பாடல் ஆராதனை வேளையிலும் நீர் வெளிப்படுவீராக. ஒருமனப்பட்டு உம்மை பாடி துதிக்கத்தக்கதாக துதியின் ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்தருளும் ஐயா. வேத வாசிப்பு பகுதியிலும் நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரை ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருந்து ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நிறைத்தருளுவீராக. இந்த ஆராதனையின் நிறைவிலே அப்பா ஜனங்கள் ஒருவர் கூட இணைந்தவர்கள் இணைந்த வண்ணமாய் செல்லாதபடிக்கு நிறைவிலே தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உடைய பிள்ளைகள் திருப்தி அடைவார்களாக. வசனத்தினால் ஒவ்வொருவரும் நிறைத்தருளப்படுவார்களாக. வேதம் சொல்லுகிறபடி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி ஒவ்வொருவருக்குள்ளாய் தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமையான காரியத்தை செய்தருளும்படிக்கு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரம் ஒருவருக்கு மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். 5 மாதங்களை நிறைவடைய செய்து 6வது மாதத்தை காணும்படியான கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். புதிதான ஒரு கல்வி ஆண்டை காணும்படியான கிருபை தந்திருக்கிறார். வெற்றி பெற்று அடுத்த வகுப்புக்குள்ளே அடுத்த நிலைக்குள்ளாக செல்லும்படியான உயர்வை ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவன் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். சங்கீதம் 34ஆம் அதிகாரத்திலே அழகான வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இம்மட்டும் குறைவில்லாமல் வழிநடத்தி வந்த ஆண்டவர் இந்த புதிய கல்வியாண்டிலும் வருகின்ற நாட்களிலும் நம்மை அன்பாய் அரவணைத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை துதித்து பாடுவோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்காத கிருபைகளுக்காய். ஒவ்வொரு நாளும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிற ஆண்டவர். உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து சேர்ந்து பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கிடும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கிடும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். அதே சங்கீதம் 34ஆம் அதிகாரத்திலே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று வசனம் அழகாய் சொல்கிறது. அவருடைய துதியை சொல்லி சேர்ந்து பாடுவோம். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே, கண்ணின் மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே, கண்ணின் மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின்
நாமமே என்றும் தாங்கிடும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். கண்ணின் மணி போல் காக்கும் கரங்களிலே மூடி மறைக்கிற ஆண்டவர், புயலுக்கு சேதத்திற்கு நம்மை தப்புவித்து காத்து வழி நடத்துகிற ஆண்டவர். அவரை துதிப்பது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். உயிருள்ளவரை நாசிலே சுவாசம் இருக்கும் வரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த சரணத்தை சேர்ந்து பாடுவோம். உனக்கதீராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கதீராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கிடும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து எண்ணி எண்ணி அவரை துதித்து பாடினோம். அடுத்த பாடலின் முதல் வரி வாராக சொல்கிறது, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஒருவேளை கலக்கம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் இந்த பாடலின் வழியாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உன்னத தேவனாகிய நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ எதற்குமே தியங்க வேண்டிய அவசியமே இல்லை, என்னை மாத்திரம் நம்பி பற்றிக்கொள் என்று சொல்கிறார். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். அவரை பின்பற்றும் பொழுது வாழ்விலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறையாமல் தரக்கூடிய ஆண்டவர். எவ்வளவு மேன்மையான ஆண்டவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே, உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. தம் பாதத்திலே அமர்ந்து ஜெபித்த அன்னாளின் வேண்டுதலை கேட்டு பதில் தந்த ஆண்டவர், அனாதையாய் தவித்த ஆகாரின் துயர் நீத்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவரை மாத்திரம் நம்பி அண்டி பற்றிக் கொள்ள வேண்டும். சேர்ந்து பார்ப்போம். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார். அந்த ஆகாரின் துயர் தீர்த்தார்.
உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவச்சேற்றிலே சிக்கி கிடக்கின்ற நம்மை மீட்கிற ஆண்டவர், நம்மை தூக்கி பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர், தாழ்மையாயிருக்கிற நம்மை தயவால் தூக்குகிற ஆண்டவர். உற்சாகமாய் பாடுவோம். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த நம்மை, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சங்கீதம் 23 வசனம் அழகாய் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், பாவத்தை விட்டொழிக்க வேண்டும். சிலுவையிலே நமக்காக ஜீவனை தந்து, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை தந்த ஆண்டவர் மேன்மை எண்ணி கடைசி சரணத்தை உற்சாகமாய் பாடுவோம். இயேசுவும் முன் நடந்தார், நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசுவும் முன் நடந்தார், நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தா, விசுவாசம் உனக்கு இருந்தா அந்த எரிகோவை தகர்த்திடலாம், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 11 முடிய. 2 கொரிந்தியர் 13 வசனங்கள் 7 முதல் 11 முடிய. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போடவல்ல, ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே,
சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கல்வியாண்டின் 1ஆம் தேதி மாலை வேளையிலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை அழகாய் துதித்து பாடினோம். அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். வசனம் இவ்வாறாக சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவதற்கு நாம் செய்த பாவங்கள் தடையாக இருக்குமானால் கண்டிப்பாக கிடைக்காது. அவை சிறிது நேரம் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, எத்தனையோ பாவம் செய்திருக்கிறேன் சுவாமி, கடந்த 1 மாதமாக என்னுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், ஆண்டவரே, என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, பெருமையை அர்ப்பணித்து அவரை ஆராதித்து சேர்ந்து பாடுவோம். என் நேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கே என்னாலும் சோத்திரம். நம்மோடு வாழுகின்ற ஆண்டவர், கரம் பிடித்து வழிநடத்துகிற ஆண்டவர், கண்மலை மேல் உயர்த்துகிற ஆண்டவர். சேர்ந்து பாடுவோம். என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். அர்ப்பணிப்போடு என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நான் நித்தமும் நினைக்கிறேன். ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு ஓயாமல் உன் நாமம் பாடி புகழ்வேன். ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை புகழ்வதற்கு, நம்மை அர்ப்பணிப்பதற்கு தேவன் தந்த அழகான அன்பான தருணம். சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். அனைவரும் சேர்ந்து என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் நெருக்கப்பட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில அநேக நேரங்களில் நடந்திருக்கிறது. ஆண்டவரே, ஆனால் என்னை தாங்கி அணைக்கிற ஆண்டவர், என்னுடைய வேதனைகளை அறிந்து, என்னுடைய உள்ளந்திரியங்களை அறிந்து எனக்கு ஆறுதல் தருகிற ஆண்டவர். ஆண்டவரே, கைவிடப்பட்டு கதறுகின்ற நேரங்களிலே, கண்ணீர் சிந்துகின்ற காலங்களிலே என்னை வழிநடத்துகிற ஆண்டவர் என்ற அர்ப்பணிப்புணர்வோடு பெருமையாய் அர்ப்பணித்து பாடுவோம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரனை தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன்,
நேசர் நீரனை தீரே, கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே, கர்த்தர் நீர் தேற்றினீ, கர்த்தர் நீர் தேற்றினீ. விசுவாசத்தோடு என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னேடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை சொல்ல சொல்ல என்னுடைய உள்ளமெல்லாம் துள்ளுகிறதே சுவாமி. உம்முடைய அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குது ஆண்டவரே. எனது மனவாளனே, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் என்று சேர்ந்து பாடுவோம். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாழனே, என் இதய ஏக்கமே, இனியவரை ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமே, உம் அழகை ரசிக்க வேண்டுமே, உம்முடைய பாதம் அமர வேண்டுமே, உம்முடைய சித்தம் அறிய வேண்டுமே சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் உம்முடைய சித்தத்தை அறிவதற்கு கிருபை தாங்க சுவாமி. நம்பிக்கையோடு பாடுவோம். உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் முகம் பார்க்கணுமே, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் நான் அறியணுமே, உம் சித்தம் நான் அறியணுமே. எனது மனவாழனே, என் இதய ஏக்கமே, இனியவரை ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன்.
வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாவச்சேற்றிலே சிக்கி இருந்த எங்களை மீட்டிருக்கிறீரே சுவாமி. உடைய தூய ரத்தத்தினால் கழுவி சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீரே சுவாமி. ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பாடி இருக்கிறோம், இனி நான் வாழ்வது உமக்காக ஆண்டவரே, உமது மகிமைக்காக ஆண்டவரே. உம்முடைய அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன் என்று பாடியிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அன்பை எங்களுடைய வாழ்க்கை கற்றுத்தர, எங்களுடைய வாழ்க்கை அதற்கு தகுதியாக இருக்க கிருபை தாங்க சுவாமி. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய இல்லங்களிலே சமாதானம் நிலவட்டும் ஆண்டவரே, கண்ணீர் மாறட்டும் ஆண்டவரே, கவலை மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிலுவையிலே ஜீவனை தந்த ஆண்டவர் ஒவ்வொருவருடைய இல்லங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேட்க போகிற சத்தியம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை தருகிற உடைய அடியவருக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த காணொலிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமையான பிரசன்னத்தால, கிருபையினால, இரக்கத்தினால, காருண்யத்தினால முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அடுத்த மாதம் நாங்கள் மறுபடியும் இந்த காணொலியில் சந்திக்கும் வரை உடைய தெய்வீக பிரசன்னம், கிருபை, இரக்கம் நிறைந்து விளங்க கிருபை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணியைப் போல காத்து வழி நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை பாடி ஆராதிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அவர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். நம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். வேதவசனத்தின் மூலம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படிக்கு நம்மை முழுமையாக கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிப்போம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை நீங்களும். என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை நீங்களும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. ஆண்டவரே, இந்த நாடிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். இயேசுப்பா, வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீர் கட்டளையிடுவீராக.
நீங்கள் என்னிடத்தில் என்ன காரியத்தை எதிர்பார்க்கின்றீர் என்பதை இயேசுப்பா அந்த நாளிலும் நீர் பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் வேதவசனத்தின் மூலம் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படுவீராக. சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த வேத வாசனம் பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளாக ஊடுருவி செல்லட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டதின்படி நடக்க ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் கிரியை செய்திருடும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். அதன் மூலம் நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கடைசியாக சகோதரரை சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். இந்த வசனத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. சகோதரரே சந்தோஷமாய் இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாய் இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்தந்த காரியத்தை எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. இதில் ஒரே ஒரு வார்த்தையை நாம் இந்த நாளில் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். வேதத்தில் சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வார்த்தையை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். வேதம் சொல்லுகின்றது ஏக சிந்தையாய் இருங்கள். இந்த வார்த்தை நமக்கு சற்று இந்த காரியம் நமக்கு புரியாதது போல இருக்கலாம். ஏக சிந்தையாயிருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றதே, அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொல்லக்கூடியதை நம்ம புரிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதன்படி நடக்க முடியும். இந்த நாளில் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம். சிந்திக்கிறது நமக்கு தெரியும், ஆனால் ஏக சிந்தையாயிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றதே, இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொண்டு அதன் பின்பதாக ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, ரோமர் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வாசித்து பாருங்கள். ரோமர் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன், பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே, கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கர்மையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்வது மட்டுமல்ல, ஆண்டவர் அப்படி இருக்கும்படிக்கு உங்களுக்கு அவர் அனுக்கிரகம் செய்வாராக என்று சொல்லி பவுல் சொல்லக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல ரோமர் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் அதிலும் வேதாகமம் என்ன சொல்லுகின்றது என்பதை பாருங்கள். ரோமர் 12:16 வாசிக்க கேட்போம். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். வேதம் சொல்லுகின்றது ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள்.
என கருமையானவர்களே, இந்த வார்த்தையை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன உடனே, ஆகா, நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், அழகான வாக்குத்தத்தமானதே என்று நம்ம சொல்லுகின்றோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. இதனுடைய அர்த்தம் என்ன? ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லக்கூடியது அர்த்தம் என்ன? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த பிலிப்பியர் 3:16 ஒரே சிந்தையாய் இருப்போமாக. என கருமையானவர்களே, நாம் எதுவரையில் தேறி இருக்கோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஒரே சிந்தனை என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றதே, அது வேதம் எதை குறிப்பிடுகின்றது? முதலாவது நான் சொன்னேன், ஏக சிந்தை என்று சொன்னால் ஒரே சிந்தை என்று வேதம் சொல்லுகின்றது. அந்த ஒரே சிந்தை என்றால் என்ன என்பதை குறித்து வேதத்திலே நம்ம தியானித்து பார்த்தோம் என்றால், இந்த பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லக்கூடியது ஒரே சிந்தை என்றால் என்ன என்று வேதம் அழகாக சொல்லுகின்றது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. என கருமையானவர்களே, ஏக சிந்தை என்று சொல்லக்கூடிய வேதாகமம் ஒரே சிந்தை என்கின்ற அர்த்தத்தை சொல்லி, ஒரே சிந்தை என்றால் என்ன? கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் இவ்வாறாக சொல்லக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. என கருமையானவர்களே, இந்த நாள் நான் பேசக்கூடிய இந்த வார்த்தை, என கருமையானவர்களே, கொஞ்சம் வேதத்தில் நம்ம ஆழமாக இந்த நாளில் தியானிக்க போகின்றோம். ஒருவேளை கொஞ்சம் புரியாதது போல உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். ஆண்டவருடைய உதவியோடு கூட அந்த காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். என கருமையானவர்களே, வேதம் சொல்லுகின்றது ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அப்பொழுது தான் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஏக சிந்தை என்றால் ஒரே சிந்தை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே சிந்தை என்றால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவது. என கருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. நான் இந்த வேத வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது ஒரு காரியம் ஆச்சரியமாக இருந்தது. 2 கொரிந்தியர் 13:11 ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 13:11 சொல்லுகின்றது. இந்த ஏக சிந்தை, ஒரே சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன என்பதை குறித்து இந்த 2 கொரிந்தியர் 13:11 கொடுக்கப்பட்டது. அப்படியே 1 கொரிந்தியர் 13:11 அதை குறித்து சற்று விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 2 கொரிந்தியர் 13:11 இருக்கக்கூடியதற்கு அர்த்தம் 1 கொரிந்தியர் 13:11 அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆச்சரியம் அளிக்கின்றது. 1 கொரிந்தியர் 13:11 வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சற்று விளக்கமாக இதில் கொடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். வாசிக்கலாம். நான் குழந்தையாய் இருந்தபோது, முக்கியமான பகுதி, என கருமையானவர்களே, நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன். கவனித்துக் கொள்ளுங்கள். குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம எல்லாம் குழந்தையாக இருந்து தான் வளர்ந்திருக்கின்றோம்.
குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தையை போல நான் பேசினேன். வாசிக்கலாம். குழந்தையை போல சிந்தித்தேன். இதுல அந்த முக்கியமான பகுதி சிந்தித்தேன். எனக்கு அருமையானவர்களே, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் ஒரு குழந்தையை போல நான் பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் நான் பெரியவனாக மாறும் பொழுது, ஒரு புருஷனாகவோ ஸ்திரீயாகவோ நான் வளரக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைக்கேற்ற அந்த பேச்சு என்னிடத்தில் மாறித்தான் இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, பேச்சு மாறிவிட்டது. எனக்கு அருமையானவர்களே, முக்கியமான காரியம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிந்திக்கக்கூடிய காரியம், நான் குழந்தையை போல பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன். ஆனால் நான் பெரியவனான பின்பதாக, புருஷனான பின்பதாக, ஸ்திரீயாக மாறின பின்பதாக நான் இன்னும் குழந்தையை போல நான் பேசவில்லை, மழலை மாறிவிட்டது. எனக்கு அருமையானவர்களே, பேச்சு மாறி இருக்கிறது, சிந்தனை மாறி இருக்கின்றதா? எனக்கு அருமையானவர்களே, முக்கியமான பகுதி இதுதான். என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், நீ குழந்தையை போல அன்றைக்கு சிந்தித்தாய், இன்றைக்கு பெரியவர்களான பின்பதாகவும் உன் சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் சிந்தை ஏக சிந்தையாக, ஒரே சிந்தையாக, கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும் என்றால், அந்த குழந்தையை போல நீ சிந்தித்தாய் அல்லவா, அந்த சிந்தனை மாற வேண்டும் அல்லது ஒழிய வேண்டும். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், எனக்கு அருமையானவர்களே, குழந்தையாக இருக்கும் பொழுது சிந்தித்த அந்த காரியம் பெரியவனான பின்பதாக அந்த காரியம் ஒளிந்து விட வேண்டும். பவுல் அழகாக அந்த காரியத்தை குறித்து சொல்லுகின்றார். அந்த வசனத்தை வாசியுங்கள். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல நான் பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல நான் யோசித்தேன். நான் புருஷனான போதோ, நான் ஸ்திரீயான போதோ, நான் பெரியவனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். குழந்தைக்கேற்றவைகளை விட்டு விட்டேன் என்று சொல்லவில்லை, ஒழித்து விட்டேன். எனக்கு அருமையானவர்களே, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. குழந்தைக்கேற்றவைகளை நான் விட்டு விட்டேன் என்று சொல்லவில்லை, அதை நான் ஒழித்து விட்டேன் என்று சொல்லுகின்றான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படி என்றால் அப்ப குழந்தைக்கேற்ற காரியம் ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். குழந்தையை போல சிந்திக்கக்கூடிய காரியம் நீங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நீங்கள் குழந்தையாக இருந்த பொழுது சிந்தித்த அதே காரியத்தை நீங்கள் பெரியவனான பின்பதாகவும் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால், எனக்கு அருமையானவர்களே, அது ஏக சிந்தை அல்ல, ஒரே சிந்தை அல்ல, கிறிஸ்துவின் சிந்தையாகவும் இருக்க முடியாது. ஒன்றை தெளிவாக நான் சொல்ல விரும்புகின்றேன். குழந்தையை போல சிந்தித்த அந்த காரியம் என்றைக்கு நான் பெரியவனான பின்பதாக என் சிந்தையில், பேச்சில் மாற்றம் இருக்குது தானே? குழந்தையை போல இன்னும் மழல பேசி கொண்டிருக்கின்றோமா? அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த குழந்தையை போல பேசக்கூடிய அந்த காரியம் முழுவதுமாக மாறிவிட்டது. ஆனால் சிந்தனை, எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அதைத்தான் நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். இந்த சிந்தனை மாறி இருக்கின்றதா? ஏனென்றால் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். குழந்தையாக நீங்கள் இருந்த பொழுது இருந்த சிந்தை, நீங்கள் பெரியவனான பின்பதாகவும் அதே சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்கின்றது. அதை நீங்கள் ஒழித்துவிட நீங்கள் விரும்பவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அந்த சிந்தையை உங்களால் ஒழிக்க முடியும். அந்த சிந்தையை நீங்கள் ஒழிக்காதபடிக்கு அந்த சிந்தையை நீங்கள் இன்னும் பிடித்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சிந்தையை நீங்கள் உங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, குழந்தையாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய சிந்தை நீ பெரியவனான பின்பதாக அதே சிந்தை இருக்கும் என்றால், அந்த சிந்தை பெரியவனான பின்பதாக பெரியவர்களுக்கென்று உரித்த அந்த சிந்தை இல்லாவிட்டால், ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீ குழந்தைத்தனமாக நடக்கத் தொடங்குவாய். எனக்கு அருமையானவர்களே, குழந்தையை பொறுத்த மட்டில் எது நல்லது எது கெட்டது என்பது தெரியாது. அதை பொறுத்த மட்டில் என்ன செய்கின்றோம் என்பது தெரியாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும், எனக்கு அருமையானவர்களே,
குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய காரியத்தை பெரியவனான பின்பதாக செய்ய முடியாது. குழந்தையை போல பேசுனது மாதிரி பெரியவங்களான பின்பதாக நீங்கள் பேசுனீங்கன்னா, எனக்கு அருமையானவர்களே, நான் மழல மொழியில் பேசுகிறேன் என்று பெரியவனான பின்பதாக பேசினா உங்களுடைய நிலைமையை கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுவார்கள்? ஆனால் இதே சிந்தனை குழந்தையாக இருக்கும் பொழுது இருந்த சிந்தனை பெரியவர்கள் ஆன பின்பதாக நான் மாறாதபடிக்கு அதே சிந்தை எனக்குள்ளாக இருக்கும் என்றால் கவனித்துக் கொள்ளுங்கள், அந்த சிந்தை என்னை எந்த வழியில் நடத்துகின்றது? வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிந்தையை வேதம் 2ஆக பிரிக்கின்றது. வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வேதம் சொல்லுகின்றது 2 வகையான சிந்தையை குறித்து வேதம் சொல்லுகின்றது. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். 2 வகையான சிந்தை உண்டு. அதில் எது கிறிஸ்துவின் சிந்தை என்பதை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். 2 வகையான சிந்தையை வேதம் சொல்லுகின்றது. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம். என கருமையானவர்களே, மாமிச சிந்தையை குறித்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாமிச சிந்தை என்பது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது மரணத்திற்கு நேராக, பாவத்துக்கு நேராக, கர்த்தரை விட்டு உங்களை விலகச் செய்துவிடும் மாமிச சிந்தை. வாசிக்கலாம். ஆவியின் சிந்தையோ, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று கொடுத்துவிட்டு அடுத்தது கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்க, வாசிக்கலாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இந்த மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த மாமிச சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. கவனித்துக் கொள்ள வேண்டும். மாமிச சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை அல்ல, ஆவியின் சிந்தை என்று வேதம் சொல்லுகின்றதே அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. காரணம், அதில் தான் ஜீவனும் சமாதானமுமாம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆவியின் சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். இந்த ஆவியின் சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது சிறியவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது இருந்த சிந்தை பெரியவர்களான பின்பதாகவும் அதே சிந்தை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்றால் நீங்கள் மாமிசத்தின் படித்தான் நடப்பீர்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். சிந்தையை பொறுத்த மட்டில் குட்டி பிள்ளையா இருக்கும் பொழுது அதே சிந்தை தான் குட்டி பிள்ளையாக இருக்கும் பொழுது அனுமதிக்கப்படுகின்றது. ஆனால் அதே சிந்தை நீங்கள் பெரியவர்கள் ஆன பின்பதாக உங்கள் சிந்தையில் மாற்றம் இருக்க வேண்டும். பேச்சில் மாற்றம் இருப்பது போல நம்முடைய சிந்தையிலும் நம்ம மாறத்தான் வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, சிந்தை குழந்தையை போல உங்களுடைய சிந்தை இருக்கும் என்றால் அதை நீங்கள் ஒழித்து விடாவிட்டால் பெரியவர்கள் ஆன பின்பதாக உங்களுடைய சிந்தை குழந்தையை போல சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தை இருக்கும் என்றால், எனக்கு அருமையானவர்களே, நான் விளக்கி காண்பிக்கின்றேன். குழந்தையை போல உள்ள சிந்தனை என்ன என்பதை குறித்து. குழந்தையை போல இருக்கக்கூடிய சிந்தனை பெரியவர்களான பின்பதாக அந்த சிந்தனை இருக்கும் என்றால் நம்மை மாமிசத்தின்படி நடக்க வைத்து விடும். கவனித்துக் கொள்ளுங்கள். நம்மை மாமிசத்தின்படி நடக்க வைத்து விடுவதற்கு காரணமே சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இருக்க சிந்தைய பெரியவர்களான பின்பதாகவும் விட்டு விடாமல் அதையே நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியது தான். எனக்கு அருமையானவர்களே, இதில் பல காரியங்கள் இருந்தால் ஒரே ஒரு காரியத்தை இந்த நாளில் நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். உங்களுக்கு இந்த காரியத்தை நான் புரிய வைப்பதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு குடும்பத்தினரை நான் சந்தித்த பொழுது அந்த காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிப்பதற்காக அந்த குடும்பத்தில் நடந்த நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த குட்டி பிள்ளையாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த சிந்தனை பெரியவர்களான பின்பதாக அது என்ன சிந்தனை என்பதை சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, பல காரியம் இருந்தாலும் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு அந்த சிந்தனை இருக்கிறபடியினால தான் மாமிசத்தின்படி நடக்கின்றோம். சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இருந்த சிந்தனை இன்றைக்கு பெரியவர்களான பின்பதாகவும் இருக்கிறபடியினால தான் இன்னும் உங்கள் சிந்தனையில் மாற்றம் ஏற்படலை. பேச்சில் மழலையாக இருந்தது பேச்சு மாறி இருக்கின்றது. ஆனால் சிந்தனை
அன்றைக்கு உள்ள சிந்தனை மாற வேண்டும் என்று நீங்களும் விரும்பவில்லை. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் விரும்பாதபடியினால் அது உங்களை பிடித்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் மாமிசத்தின்படி சிந்திக்கக்கூடியதை எனக்கு அருமையானவர்களே நீங்கள் பிடித்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை நீங்கள் இன்னும் ஒழித்து விடவில்லை. எனக்கு அருமையானவர்களே, நான் பெரியவனான பின்பதாக குழந்தைக்கேற்றவைகளை என்று சொல்லக்கூடிய அந்த காரியம், நான் பெரியவனான பின்பதாக சிறு பிள்ளை உள்ள காரியத்தை நான் பிடித்து கொண்டேன் என்றால் அது என்னை மாமிசத்தின்படி நடக்க தொடங்கும். நான் இன்னும் மாமிசத்தின்படி நடக்கக்கூடிய அந்த காரியத்தை விட்டுவிடாதபடிக்கு நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு குடும்பத்தினரை நான் சந்திப்பதற்காக அந்த குடும்பத்தை நான் அவர்கள் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்பொழுது நான் போன நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, அவர்களுக்கு 2 குழந்தைகள். அதில் ஒன்று கை குழந்தை, இது ஒரு 1.5 மாத குழந்தை. அந்த குழந்தை இன்னொரு மூத்த மகளுக்கு எப்படியும் ஒரு 4-5 வயது இருக்கும் அவளுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகன் 2வது பிறந்தான், மூத்தது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மகளை கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன ஒரு காரியம், இந்த இளைய பையனுக்கு, என்னுடைய இளைய பையனுக்கு பிறந்த பொழுது நன்றாகத்தான் இருந்தான். ஆனால் அவனுடைய கண் பார்வை சில வருடங்களில் கண் பார்வை போய்விட்டது. சில மாதங்களில் கண் பார்வை, அவனுடைய கண் பார்வை போனபடியினால் இன்றைக்கு ஒரு பார்வை இல்லாத குழந்தையாக அவன் இருக்கின்றான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, இந்த குட்டி பாப்பா, அவர்கள் சொன்னார்கள், அவளுக்கு இன்னும் தன் தம்பிக்கு பார்வை தெரியாது என்று தெரியாது. அவளை பொறுத்த மட்டில் தன் தம்பிக்கு பார்வை இருக்கின்றது என்று அவள் நினைத்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் பார்க்கும் பொழுது அவன் பார்வை இருப்பது போலவே தான் இருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது அவள் என்ன செய்கின்றாள், நாங்கள் பேசி கொண்டிருந்த பொழுதே அந்த குட்டி பையன் கையில் ஒரு பொம்மை இருந்தது. அந்த பொம்மையை ஓடி போய் அவள் பிடுங்கி கொண்டாள். அப்போ பிடுங்கி கொண்ட நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே பாருங்கள், அவள் ஓடி போய் அந்த பொம்மையை அவன் கையிலிருந்து பறித்த உடனேயே அந்த தாயார் சொன்னார்கள், அதை தம்பியினிடத்தில் நீ கொடுப்பாப்பா என்றவர்கள் சொன்ன நேரத்தில், இல்லை நான் கொடுக்க மாட்டேன், அது எனக்குத்தான் வேண்டும் என்று சொல்லி அவள் அந்த காரியத்தை வைத்து கொண்டாள். எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு சாதாரணமான காரியமாக நம்முடைய அநேக நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த காரியம் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த குட்டி பிள்ளைக்கு, அந்த பாப்பாவுக்கு தன் தம்பியினுடைய கையில் உள்ள அந்த காரியத்தை அவள் வாங்கின பின்பதாக இப்பொழுது அவள் எனக்கு பொம்மை கொடுக்கல, இப்போ தம்பிக்கு அதை கொடுத்திருக்கிறார்களே, எனக்கு ஒரு அழகான பொம்மை அல்ல, என் தம்பிக்கு இதை கொடுத்திருக்கிறார்களே என்று சொன்ன உடனே அந்த காரியத்தை அவள் விரும்புகின்றாள். அந்த காரியம் எனக்கும் வேண்டும், அவனுக்கு கொடுத்தது போல எனக்கும் வேண்டும் என்று சொல்லி அதை அவள் எடுத்துக்கொள்ளக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுத்தது எனக்கு கொடுக்கவில்லையே என்று சிறு குழந்தை நினைக்கின்றது. நான் கவனித்துக் கொள்ளுங்கள், இப்படி நினைக்கக்கூடிய அந்த காரியம் சின்ன பிள்ளை அந்த நேரத்தில் அதை எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எல்லாம் அனுமதிக்கப்படும். ஆனால் இது பெரியவங்களாக வளரும் பொழுது கவனித்து கொள்ள வேண்டும். அந்த பாப்பா இப்போ பெரியவளாக வளருகின்றாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவள் வளரக்கூடிய நேரத்தில் தன் தம்பிக்கு கண் பார்வை இல்லை என்கின்ற காரியம் தெரிய வரும் பொழுது அவள் என்ன செய்வாள், தன் தம்பிக்கு பெற்றோர் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த காரியத்தை பார்த்து கொண்டு, என் தம்பியை பொறுத்த மட்டில் அவன் குறைவுள்ளவன், அவனுக்கு அதை அவர்கள் கொடுக்கட்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை அவள் விட்டுவிடக்கூடிய ஒரு பெருந்தன்மை வருகிறது பாருங்க. வளரும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, குழந்தைக்கேற்றவைகளை அவள் விட்டு விடுகின்றாள். இப்போ அவள் என்ன சிந்திக்கிறாள் என்றால், முதலாவது சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவள் என்ன சிந்திக்கின்றாள், எனக்கு கொடுத்தது அவர்கள் தம்பிக்கு கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்கல. எனக்கு அருமையானவர்களே, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது தம்பிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. குட்டி பிள்ளைங்களை நீங்கள் பார்க்கலாம். 2வது குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, அந்த 2வது குழந்தையை பொதுவாக பெற்றோர் எடுத்து கொஞ்சக்கூடிய அந்த நேரத்தில் இந்த மூத்த பிள்ளையை பொறுத்த மட்டில் 2வது தம்பிக்கோ தங்கைக்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கக்கூடியதை நம்ம பார்த்திருப்போம். ஆனால் அதே வேளையில் பெரியவர்களாக வரக்கூடிய அந்த நேரத்தில்
என்னுடைய பெற்றோர் ஏன் தம்பிக்கு என்னை காட்டிலும் நல்ல ஒரு காரியத்தை கொடுத்தார்கள், எனக்கு கொடுப்பதை காட்டிலும் அதிகமாக என் தம்பிக்கு அல்லது என் தங்கைக்கு ஏன் கொடுத்தார்கள் என்பதை சிந்திக்கும் பொழுது தான், கவனித்துக் கொள்ளுங்கள், குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தை அதை சிந்திப்பது கிடையாது. எனக்கு கிடைக்கலையே என்கின்றதை மட்டும்தான் சிந்திக்கிறதே ஒழிய, பெரியவர்களான பின்பதாக அதனுடைய சிந்தனை அதே மாதிரி இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களுக்கு கொடுத்தது எனக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கொடுத்த அந்த காரியம் எனக்கு கிடைக்கவில்லை என்று மாத்திரம் நம்ம சிந்திப்போம் என்றால், எனக்கு அருமையானவர்களே, குழந்தைக்கேற்ற அந்த காரியம் அப்படியே நமக்கு இருக்கும் என்றால், நம்முடைய சிந்தனை இன்னும் வளராவிட்டால், நம்முடைய சிந்தனை இன்னும் ஏக சிந்தையாக மாறாவிட்டால், கிறிஸ்துவின் சிந்தையாக மாறாவிட்டால், எனக்கு அருமையானவர்களே, நம்மை பொறுத்தமட்டில் மாமிச சிந்தையாக இது மாறிவிடும். இந்த காரியம் மாமிசத்தின்படி நம்மை செயல்பட தொடங்கும். எனக்கு கொடுக்காத ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற உடனே அந்த காரியத்தை அடைவதற்காக நான் எது வேண்டுமென்றாலும் செய்வேன். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் பாருங்கள், பெரியவர்களான பின்பதாக அவர்கள் செய்யக்கூடிய காரியம் எந்த காரியம் வேண்டுமென்றாலும், காரணம் என்ன? ஒரே ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். ஏன் அவர்கள் பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள், எனக்கு அருமையானவர்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிள்ளைக்கு ஒரு காரியத்தை கொடுத்துவிட்டு இன்னொரு பிள்ளைக்கு அவர்கள் சற்று குறைவாக கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அந்த காரியத்தை செய்கிறார்கள் என்பதை நம்ம சிந்திக்காமல் இருப்பது தான் குழந்தையை போல சிந்திப்பது. நாம் அந்த காரியத்தை குறித்து அடுத்த படிக்கு, எனக்கு அருமையானவர்களை, இன்னும் குழந்தையை போலவே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு படி மேலே வந்து நான் சிந்திக்க தொடங்குகின்றேன். அந்த பாப்பா பெரியவளாக வளரும் பொழுது அவ சிந்திக்கிறார், நம்ம தம்பிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய காரியத்தை இவளை முன்னாலே வைத்து கொண்டே அவளுக்கு ஒரு காரியத்தை அந்த குட்டி பையனுக்கு கொடுக்கிறார்கள் என்றால், தம்பியை பொறுத்த மட்டில் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால், அவன் சரீரத்தில் பலவீனமானவன், அவனுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். அவனுக்கு அந்த காரியத்தை கொடுப்பதை நினைத்து அவள் சந்தோஷப்படக்கூடியது தான் கிறிஸ்துவின் சிந்தை. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த கிறிஸ்துவின் சிந்தை, ஒரே சிந்தை, ஏக சிந்தை என்று வேதவசனம் சொல்லுகின்றதே, உங்களுக்கு ஒரே ஒரு சிந்தை தான், அது கிறிஸ்துவின் சிந்தையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்ன? எனக்கு அருமையானவர்களே, சிலர் சொல்லுவார்கள், நான் மூத்த மருமகனாக இருக்கின்றேன், என் மாமனார் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறார், அடுத்த வந்த மருமகனுக்கு செய்கின்றார், இன்னும் நீ குழந்தையாகவே இருந்து கொண்டிருக்கிறாய், மருமகனான பின்பதாகவும் நீ குழந்தையாகவே இருக்கின்றாய். ஏன் உன்னுடைய மாமனார் ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தர் குறைவாகவும் கொடுக்கிறார் என்பதை நீ சிந்தித்து பார்த்திருக்கின்றாயா? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய உதவியோடு கூட அந்த காரியத்தை சிந்தித்துப்பார். நான் சொல்லுகின்றேன், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்கும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை அனுக்கிரகம் செய்யும்படிக்கு கர்த்தரிடத்தில் கேளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நான் வேதத்தை வாசித்த பொழுது ஒரு காரியத்தை சிந்திக்க தொடங்கின உடனே, பெரியவர்களான பின்பதாக நான் மாமிசத்தின்படி நான் யோசிக்கிறேனா, நான் மாமிசத்தின்படி நான் சிந்திக்கிறேனா என்கின்ற காரியத்தை ஒவ்வொரு நாளும், எனக்கு அருமையானவர்களே, நம்ம பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. வேதத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், நம்ம சிந்திக்கும் பொழுது, எப்பொழுதுமே நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு காரியத்தை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி நான் யோசித்தது வீணாக யோசித்தேனோ? நேரத்தில் நம்ம யோசிக்க கூடியது வீணாக நம்ம யோசிக்கிறோமோ, அல்லது ஆம் ஆம் என்கிறதும் அல்ல அல்ல என்கிறதும் என்னிடத்திலே இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசிக்கிறேனா? எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தை மிக மிக அவசியமான ஒரு காரியம். நான் யோசிக்கும் பொழுது மாமிசத்தின்படி நான் யோசிக்கிறேனா? என்னுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நான் மாமிசத்தின்படி நான் சிந்திக்கிறேனா என்று ஒவ்வொரு நாளும், எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு காரியத்திலும் அந்த காரியத்தை நம்ம சிந்திப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. குழந்தையை போல சிந்தித்த அந்த காரியம்
பெரியவர்கள் ஆன பின்பதாகவும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறபடியினால தான் நம்ம மாமிசத்தின்படி நடக்கின்றோம். ஏக சிந்தையாக நம்மால் இருக்க முடியவில்லை. ஒரே சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையாக நமக்கு இருக்க முடியவில்லை. சிறு குழந்தையாக இருக்க பொழுது நம்ம எப்படி சிந்தித்தோம்? எனக்கு கிடைத்த அந்த காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எனக்கு கிடைக்கவில்லையே என்று நம்ம நினைக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் பெரியவர்களான பின்பதாக அதே சிந்தை நமக்குள்ளாக இருக்கும் என்றால் நான் சொல்லுகின்றேன், நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்போம். குழந்தையாக இருக்கும் பொழுது சிந்தித்த அந்த காரியம் பெரியவர்களான பின்பதாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால், அதே மாதிரி அந்த சிந்தை வளராவிட்டால், எனக்கு அருமையானவர்களே, அடுத்த படிக்கு நீங்கள் போகாவிட்டால், ஏன் அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது? ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது? வேதாகமத்தில் மத்தேயு 20வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். மத்தேயு 20வது அதிகாரத்தில் ஒரு வேலை ஸ்தலத்தில் நடக்கக்கூடிய காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 20வது அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்முடைய ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் எஜமான் ஒருவன் என்ன செய்கின்றான் என்றால், தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்வதற்காக ஆட்களை நியமிக்கும் பொழுது காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் அங்கு வேலை செய்ய வேண்டும். அப்படி வேலை செய்வதற்காக ஆட்களை அவன் அழைக்கின்றான். காலை 9 மணிக்கு ஆட்கள் வருகின்றார்கள். அடுத்தடுத்தது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் 2 காரியத்தை முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். காலை 9 மணிக்கு வந்து தோட்டத்தில் வேலை செய்ய தொடங்குகிறார்கள் வேலை ஆட்கள். அதன் பின்பதாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது 12 மணிக்கு வருகிறார்கள், 3 மணிக்கு வருகின்றார்கள். கடைசியாக 5 மணிக்கு சிலர் வருகின்றார்கள் வேலை செய்வதற்காக. திராட்சை தோட்டத்தில் வந்து 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்கிறார்கள். இப்பொழுது எஜமான் சொல்லுகின்றான், எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இப்பொழுது அவன் என்ன செய்கின்றான் என்றால், இந்த 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வேலை பார்த்தாங்க பாருங்க, அவர்களை முதலாவது அழைத்து அவர்களுக்கு ஒரு நாளைக்குள்ள கூலியை கையிலே கொடுக்கப்படுகின்றது. 1 மணி நேரத்துக்குள்ள கூலியை கொடுக்கவில்லை. ஒரு நாளைக்கு என்ன கூலியோ, அந்த ஒரு நாள் முழுவதும் என்ன கூலியோ அந்த ஒரு பணம் கூலி அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இதை பார்த்து கொண்டிருந்த முந்தி வந்தவர்கள், காலையிலே வந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு 1 மணி நேரம் வேலை பார்த்தவர்களுக்கே ஒரு நாள் சம்பளம் கொடுத்திருக்கிறார் எஜமான். ஆகவே நம்ம காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்திருக்கிறோம், நிச்சயம் நமக்கு இதை அதிகமாகத்தான் தருவார் என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கும் அந்த ஒரு நாள் கூலியாக ஒரு பணம் கூலி கொடுக்கப்படுகின்றது. இதை பார்த்த உடனே, எனக்கு அருமையானவர்களே, இதை பார்த்த உடனே அந்த முந்தி வந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இப்போ நான் முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் பார்க்கின்றேன், மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்கின்றேன். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை காட்டிலும் எனக்கு குறைவாக இருப்பது போல தெரிந்தால், கவனித்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை உங்களுக்கு அது குறைவாக தெரிந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கவனித்துக் கொள்ளுங்கள். நம்ம என்ன சிந்திக்கிறோம் என்றால், எனக்கு கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதிகமாக இருக்கின்றது, எனக்கு குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதே. இந்த சிந்தை குட்டி பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடியது. அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க, எனக்கு கிடைக்கலையே என்கின்றது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது சிந்திக்கக்கூடிய சிந்தனை. அடுத்த காரியம், ஏன் எஜமான் அவனுக்கு அதிகமாக கொடுத்தான் என்பதை சிந்தித்திருக்கிறோமா? அதை சிந்திக்கவே மாட்டோம். எனக்கு அருமையானவர்களே, பிசாசு சிந்திக்கவும் விடமாட்டான் உங்களை. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நீங்களும் நானும், எனக்கு அருமையானவர்களே, அநேக வேளைகளில் நம்ம என்ன சொல்லுகின்றோம்? எனக்கு அருமையானவர்களே, அநேக காரியங்கள்ல இன்னும் நம்ம எப்படி இருக்கின்றோம்? சின்ன பிள்ளையாக. சில சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறோம். சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். உன் சிந்தனை அப்படி இருக்கும் என்றால் உலகம் அப்படித்தான் சொல்லும். ஏன் இன்னும் நீ சிறு பிள்ளையாக இருப்பது போல இருக்கின்றாய்? அடுத்த நிலைக்கு, எனக்கு அருமையானவர்களே, ஏன் எஜமான் கொடுத்தான்? ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். சில வேளைகளில் சிலருக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், அவர்கள் கண்ணீரிலும் வேதனையிலும் கடந்து செல்லுவார்கள். ஒருவேளை அந்த எஜமான் அவனுக்கு 1 மணி நேரத்துக்குள்ள கூலியை கொடுத்திருப்பான் என்றால்,
அவன் அதை கொண்டு போய் அந்த நாள் குடும்பத்துக்கு அவன் கொடுக்கக்கூடிய அந்த கூலி தான் அவனுக்கு அது போதுமானதாக இருந்திருக்கும். அந்த வேளையில் தனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி அவன் வருத்தப்படலாம். ஒருவேளை அவனை பொறுத்த மட்டில் அவன் என்ன எதிர்பார்த்தான்? எனக்கு 1 மணி நேரத்துக்குள்ள கூலி தான் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் பொழுது, அவனுக்கு அதிகமாக அந்த காரியம் கொடுக்கப்படும் பொழுது அவன் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அவனை பொறுத்தமட்டில் வேலை இல்லாமல் காலையிலிருந்து ஏதாவது வேலை கிடைக்குமா என்று இருக்கும் பொழுது, இனி வேலையே இல்லை என்று இருக்கும் பொழுது தான் இவனுக்கு அந்த 1 மணி நேரம் வேலை கிடைக்கின்றது என்ற உடனே அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கிறதில்லை. எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை காட்டிலும் அவர்களுக்கு அதிகமாக கிடைத்திருக்கின்றதே. எனக்கு கொடுக்கப்பட்டதை காட்டிலும் அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஏன்? அந்த காரியத்தை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களை காட்டிலும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். உங்களை காட்டிலும் அவர்கள் கண்ணீரில் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவை என்றால் மனுஷனை தேடி போகாதிருங்கள், ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவார். வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். எனக்கு அந்த காரியத்தை பார்த்த பொழுது மிகுந்த ஆச்சரியம். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பினுடைய சரித்திரத்தை நான் எத்தனையோ முறை யோசேப்பினுடைய சரித்திரத்தை தியானித்திருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் ஒரு காரியம் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. என்ன தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, வேதத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் இந்த யோசேப்பினுடைய சகோதரர்களை குறித்து ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த காரியத்தை பார்த்த பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவராகிய கர்த்தர் இதை ஏன் கொடுத்திருக்கின்றார்? முதலாவது அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்கள் சிந்தித்த காரியம் பெரியவர்களான பின்பதாகவும் அதே சிந்தனை அவர்களுக்குள்ளாக இருந்ததின் விளைவு அது மாமிசத்தின்படி நடக்க வைக்கக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால். கர்மையானவர்களே, இஸ்ரவேல் என்கின்ற யாக்கோபுக்கு முதிர் வயதில் யோசேப்பு பிறக்கின்றான். அந்த நேரத்தில் வயதான காலத்தில் பிறக்கும் பொழுது இந்த யோசேப்பை குறித்து அவன் மிகுந்த சந்தோஷப்படுகின்றான். வயதான காலத்தில் இந்த பிள்ளை பிறந்தபடியினால் வாசிக்கலாம். இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவருணமான அங்கியை செய்வித்தான். என கர்மையானவர்களே, சில வேளைகளில் ஏன் செய்கின்றோம் என்று தெரியாமலே சில காரியத்தை செய்வார். சில வேளைகளில் அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை பெற்றோர் சில வேளைகளில் தங்கள் அறியாமலே சில காரியத்தை செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என கர்மையானவர்களே, இந்த யாக்கோபை பொறுத்தமட்டில், யாக்கோபு என்கின்ற இஸ்ரவேலை பொறுத்தமட்டில் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளில் யோசேப்பு இவன் வயதான காலத்தில் பிறக்கக்கூடியபடியினால் அவனுக்கு ஒரு பலவர்ண அங்கியை செய்து அவனுக்கு உடுத்துவிக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, இவனுடைய வாழ்க்கையிலே தான் ஏன் செய்கின்றோம்? அவனை பொறுத்த மட்டில் தன்னுடைய பிள்ளைக்காக அந்த காரியத்தை அவன் செய்யக்கூடியது அவனுக்கு தெரியவே செய்யாது. யோசேப்பு மிகவும் கண்ணீரின் பாதையிலே கடந்து போகிறான் என்பது அவனுக்கு தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, தகப்பனாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு ஒரு உடையை உடுத்தக்கூடியது அவனுடைய வாழ்க்கையில் அண்ணன்மார் அந்த காரியத்தை பார்க்கின்றார்கள். அவனுக்கு செய்தது எனக்கு செய்யவில்லையே. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணமே பெற்றோர் அவர்களுக்கு கொடுத்தது போல எனக்கு கொடுக்கவில்லையே. எனக்கு அருமையானவர்கள், அநேக வேளைகளில் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், எனக்கு கொடுக்கவில்லையே. சிறு பிள்ளையாக இருக்கக்கூடியவங்க தான் அப்படி சிந்திக்கக்கூடியது. குட்டி பிள்ளைங்க தான் அப்படி நினைப்பாங்க. எனக்கு கிடைக்கல, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னோன்னே அதை வாங்குவதற்காக அவர்கள் சில வேளையில் எனக்குத்தான் வேண்டும் என்று சண்டையிடுவார்கள். அதே போல நாம் பெரியவர்களான பின்பதாக, இவர்கள் பெரியவர்களான பின்பதாக அந்த சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இந்த பலவர்ண அங்கியை தன்னுடைய சகோதரன் உடுத்தி இருக்கிறதை பார்க்கக்கூடிய அவர்களுக்கு இதன் நிமித்தம் அவனை பகைக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகின்றது. வாசியுங்கள் அந்த 3வது வசனத்திலிருந்து. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும்
அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். கருமையானவர்களே, முதலாவது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய காரியம் பெரியவர்களாக வரும் பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள். பொதுவாக சின்ன பிள்ளைங்கிட்ட இந்த மாதிரி காரியம் இருந்தால் கூட அவர்கள் பெரிய அளவில் பகைக்கக்கூடிய காரியம் இருக்காது. ஆனால் அதே சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது சிந்திக்கக்கூடிய அந்த காரியம் பெரியவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கும் என்றால், அன்னைக்கும் ஏன் அந்த சிறு பிள்ளையாக நீங்கள் இருக்கும் பொழுது வாலிப பிராயத்தில் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒரு புருஷனாக வாலிப சகோதரனாக சகோதரியாக நீங்கள் வளரும் பொழுது சின்ன பிள்ளையில் நீங்கள் சிந்தித்த அந்த காரியம் உங்களை விட்டு போயிருக்கின்றதா? குழந்தைக்கேற்றவைகளை நான் ஒழித்து விட்டேன் என்று பவுல் சொல்லுகின்றான். ஒழித்தால் தான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக உண்டாக முடியும். எனக்கு அருமையானவர்களே, இல்லாவிட்டால் நமக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவுடனே கிறிஸ்துவின் சிந்தை வந்து விடாது. நீங்கள் குழந்தைக்கேற்ற அந்த காரியத்தை நீங்கள் ஒழித்து விட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. மாமிசத்துக்கு இடம் கொடாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, குழந்தைக்கேற்றவைகளை விட்டுவிடுங்கள். குழந்தையாக இருக்கும் பொழுது இருந்தது, பெரியவங்களான பின்பதாக அந்த காரியம் மாற வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, மாற வேண்டும் என்பதை விட அது ஒழிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஏனென்றால் அந்த காரியம் உங்களோடு கூட ஒட்டி கொண்டிருக்கும் என்றால் உங்களை மாமிசத்துக்கு நேராக நடத்தும், பாவத்துக்கு நேராக நடத்தும். மாமிச சிந்தை மரணத்தை கொண்டு போய் நிறுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதனால தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களுக்கு ஏக சிந்தை இருக்கும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரே சிந்தை, அது கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்க வேண்டும். என்ன காரியம்? எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தின் நிமித்தம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய காரியம், அப்பா எனக்கு கொடுப்பதை காட்டிலும் அவனுக்கு கொடுத்திருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தை சிறு பிள்ளையாக இருக்கக்கூடியது நீங்கள் வளர்ந்த பின்பதாகவும் அதே மாதிரியாக சிந்தித்தீர்கள் என்றால், நான் சொல்கின்றேன், அடுத்த படிக்கு வாருங்க. ஏன் என் தகப்பனார் எனக்கு கொடுப்பதை காட்டிலும் அவர்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய உதவியோடு கூட நீங்கள் சிந்தியுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுதுதான் என்னை காட்டிலும் அவர்களுக்கு அது தேவையாக இருக்கிறபடியினால் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுவோம். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது இதன் நிமித்தம் அவனுடைய சகோதரனை விற்று போடுகிறார்கள். என்ன பயங்கரம் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அவனை கொலை செய்யக்கூட அவர்கள் துடிக்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் நிமித்தம் அவனை கொலை செய்து விடாதபடிக்கு ஆண்டவர் தடுத்து நிறுத்துகின்றார். அவனை விற்று போட்டு விடுகிறார்கள், தன் சகோதரனை. எனக்கு அருமையானவர்களே, என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். மாமிச சிந்தை குழந்தையாக இருந்த அந்த சிந்தனை பெரியவர்களான பின்பதாக ஒழித்து விடாவிட்டால் அது நம்மை மாமிச சிந்தை, எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்கு விரோதமானது, கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியத்தை துணிகரமாக செய்ய வைக்கும். அன்றைக்கு அப்பா மகனுக்கு செய்ததை, யாக்கோபு மகனுக்கு செய்ததை இவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். அந்த காரியத்தை பார்த்தவுடனே நான் சொல்லுகின்றேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரியவர்களான பின்பதாக சில காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் ஒன்று சொல்கின்றேன், கண்டும் காணாதவர்களாக இருந்து விடுங்கள். உங்களுக்கு அந்த காரியம் கிடைக்காவிட்டால், அந்த காரியத்தை கண்டும் காணாதவர்களாக இருந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் தப்பித்தீர்கள். இல்லாவிட்டால் எனக்கு அருமையானவர்களே, மிகவும் விபரீதமான காரியங்களுக்குள்ளாக சிந்தனை, மனுஷனுடைய சிந்தனை, வேத வசனம் சொல்லுகின்றது, அவன் சிந்திக்க தொடங்கும் பொழுது எனக்கு இந்த காரியம் செய்யப்படவில்லையே என்ற உடனே அவன் என்ன செய்வான்? நான் ஏற்கனவே சொன்னேன், மத்தேயு 20வது அதிகாரத்தில் அந்த முந்தி வந்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பாருங்கள். அவங்களுக்கு செய்யப்பட்டது போல எங்களுக்கு ஏன் செய்யவில்லை, எங்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்க வேண்டுமே என்று சொல்லி அந்த இடத்துல வாக்குவாதம், முறுமுறுப்பு, அது நிமித்தம் பகை. எனக்கு அருமையானவர்களே,
ஒவ்வொன்றாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிற சிந்தனை, குழந்தை போல இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கின்றதா? எனக்கு அருமையானவர்களே, சில நேரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் இன்னும் அதே போல சிலர் சொல்லுவார்கள், திருமணத்துக்கு என்னை நேரடியாக அழைக்கவில்லை, நான் போக மாட்டேன். அநேக வேளைகள் நம்ம என்ன சொல்லுகின்றோம்? எனக்கு அருமையானவர்களே, என்னை முதலாவது அழைத்திருக்க வேண்டும் அல்லவா, நான் முக்கியமான ஆளாச்சே, இயேசுவானவரை காட்டிலும் அவர்கள் முக்கியமானவர்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? என்னை ஏன் முதலாவது அழைக்கவில்லை? அநேக வேளைகளில் நீ இன்னும் சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறபடியினால தான் உன்னுடைய வாழ்க்கையில் அநேகரை பகைத்து கொண்டிருக்கின்றாய். நீ பகைத்து கொண்டிருக்கிறாய் என்றால் ஒன்று சொல்லுகின்றேன், ஏக சிந்தை உள்ளவர்களாக கிறிஸ்துவின் சிந்தை இல்லாவிட்டால் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் கூட இருக்க மாட்டார். வாக்குத்தத்தம் கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு சொன்ன உடனே, அந்த ஊழியக்காரன் சொன்ன உடனே ஓ ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டு முன்னேறி கொண்டிருக்கின்றாயா? உன் சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டு சொல், என் சிந்தனை என் தேவனாகிய கர்த்தருடைய சிந்தனையாக, என் கர்த்தருடைய சிந்தனையாக பவுல் சொல்லுகின்றான். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கின்றது என்று சொல்லுகின்றானே. என கருமையானவர்களே, நான் இந்த யோசேப்பினுடைய சகோதரர்களை பார்க்கும் பொழுது, முதலாவது அவர்கள் சிறு பிள்ளையை போலவே அவர்கள் சிந்தனை இருந்தபடியினால் பெரியவர்களாக வளர்ந்தும், எனக்கு அருமையானவர்களே, பேச்சில் மாற்றம் இருந்தது, ஆனால் சிந்தனையில் மாற்றம் இல்லாதபடியினால் செயல்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல். நம்முடைய சிந்தனை, ஒன்று சொல்லுகின்றேன், சிந்தனை சரியில்லாவிட்டால் ஆண்டவராகிய கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை துணிகரமாக செய்வோம். அவர்கள் சகோதரனை விற்று போடக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அதற்கு பின்பதாக நடந்த காரியம் எல்லாம் நமக்கு தெரியும். என கருமையானவர்களே, ஆனால் இதே சகோதரர்கள் வாழ்க்கையில அடிபட்ட பின்பதாக இவர்களுடைய வாழ்க்கையில அடிபடக்கூடிய அந்த காரியத்தில், பஞ்சத்தில் சாப்பாடு கிடைக்காமல் ஆகாரத்துக்காக எகிப்துக்குள்ளாக நுழையக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அந்த நேரத்தில் வாழ்க்கையில் அடிபட்டவர்களாக இப்பொழுது வரும் பொழுது நமக்கு தெரியும். அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு இப்பொழுது தேசத்துக்கு அதிபதியாக அமர்ந்திருக்கின்றான். இது அவனுடைய சகோதரர்களுக்கு தெரியாது. ஆகாரம், அவர்கள் தானியம் வாங்கும்படிக்கு அங்கு போயிருந்த அவர்களுக்கு இப்பொழுது யோசேப்பு, எனக்கு அருமையானவர்களே, தன் சகோதரர்கள் என்று அறிந்த அவன் தன் தம்பியோடு கூட, கவனித்துக் கொள்ளுங்கள், இப்பொழுது தான் தன் தாய் பெற்றெடுத்த பென்யமீனோடு கூட அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தவன் தன் தம்பியை பார்த்த உடனே அவனுடைய உள்ளம் பொங்கின உடனே அவன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், எனக்கு அருமையானவர்களே, இதில் ஒரு காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். தகப்பன் ஒருவர் தான், தாய் 2 பேர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ராகேலும் லேயாள். இதில் இந்த ராகேல் பெற்றெடுத்தது தான் யோசேப்பும் பென்யமீனும். இந்த யோசேப்பு அவர்கள் மற்றவர்கள் விற்று போட்ட நிலைமை நமக்கு தெரியும். இப்பொழுது இந்த இடத்துல, எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பு தன் தாய் பெற்றெடுத்த பென்யமீனை அண்ணன்மாரோடு வந்திருக்கிறத பார்த்த உடனே அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த சம்பவத்தை நீங்கள் பாருங்க. எல்லாருக்கும் தன் தம்பியோடு வந்த பொழுது என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சாப்பிடலாம் என்று சொல்லி தேசத்துக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய யோசேப்பு சொல்லுகின்றான். அவனுக்கு தெரியும் தன் தம்பியும் அண்ணன்மாரும், ஆனால் யாருக்கும் தெரியாது யோசேப்பு தான் இப்போ தேசத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியாது. பாருங்கள், ஆதியாகம 43வது அதிகாரம், ஆதியாகம 43வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். என கருமையானவர்களே, அதன் பின்பதாக யோசேப்பு கண்கள் எல்லாம் துடைத்து கொண்டு வந்து, இப்பொழுது
எல்லாருக்கும் ஆகாரம் பரிமாறும்படிக்கு அவன் கட்டளையிடுகின்றான். 33வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். எல்லாரையும் வரிசையாக உட்கார வைக்கிறார்கள். வாசிக்கலாம். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இது எப்படி நம்ம அடுத்தடுத்தது பிறந்தவன நம்பர் படி வரிசையாக உட்கார வைக்கிறார்களே என்று அவனுக்கு ஆச்சரியம். இதை யோசேப்பு செய்கின்றான். முக்கியமான ஒரு காரியத்தை யோசேப்பு செய்யக்கூடியதை இப்பொழுது நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகின்றேன். வாசிக்கலாம். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். கருமையானவர்களே, யோசேப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிற போஜனம் ராஜ போஜனம். அந்த ராஜ போஜனத்தை எடுத்து இப்பொழுது அவன் எல்லாருக்கும் அனுப்புகின்றான். தன் முன்னால உட்கார்ந்திருக்க அண்ணன்மார், தன் தம்பி பென்யமீனுக்கு எல்லாருக்கும் அவன் இப்பொழுது ஆகாரத்தை அனுப்புகின்றான். கொண்டு போய் வேலைக்காரர்கள் ஒவ்வொருவருக்காக கொடுத்து கொண்டே வரும் பொழுது பென்யமீனுக்கு அவன் செய்கின்ற காரியத்தை பாருங்கள். வாசிக்கலாம் 34வது வசனத்தை. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாய் இருந்தது. கருமையானவர்களை, யோசேப்பு எதை செய்யறான் பாருங்க. அன்னைக்கு அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு யோசேப்புக்கு செய்த ஒரு காரியம், ட்ரெஸ்ஸை உடுத்தினா. கவனித்து கொள்ளுங்கள், இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமே ட்ரெஸ்ஸும் சாப்பாடு தான். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு சாதாரண ஆகாரத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதை வைத்து பிரச்சனை பண்ணக்கூடியது எத்தனை பேர். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதாகமத்தை நீங்கள் பாருங்க. முன்பதாக நடந்த அந்த காரியமும் இப்பொழுது அந்த காரியத்தில் நான் ஏன் இந்த காரியத்தை நான் சொல்லுகின்றேன் என்றால், யோசேப்பினுடைய சகோதரர்களுடைய சிந்தனை அன்று எப்படி இருந்தது, அன்றைக்கு சிறு பிள்ளைத்தனமாக அவர் செயல்பட்டதின் விளைவு மாமிசத்தின்படி நடந்து வாக்குவாதம், பகை, எனக்கு அருமையானவர்களே, சகோதரனை விற்று போட்ட கொடுமை எல்லாவற்றையும் துணிகரமாக செய்தார்கள். கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் என்றால் இது எதையும் செய்ய முடியாது. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கும் என்றால் யாரையும் பகைக்க முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு இருக்கும் என்றால் நான் சொல்லுகிறேன், உங்களால் அன்பு செலுத்த மட்டுமே முடியும். இப்பொழுது அன்றைக்கு தன் தகப்பன் யாக்கோபு யோசேப்புக்கு பலவர்ண அங்கியை உடுத்துவித்தான். அவன் சகோதரர்கள் இது நிமித்தம் அவனை பகைத்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு யோசேப்பு ஒரு காரியத்தை செய்கின்றான். தன் தம்பி பென்யமீனுக்கு எல்லாருக்கும் ஆகாரத்தை கொடுக்கக்கூடியவன், ஆகாரம் கொடுக்காம இல்லை, எல்லாத்துக்கும் கொடுத்தவன். தன் தம்பி பென்யமீனுக்கு மாத்திரம் 5 மடங்கு அதிகமாக கொடுக்கக்கூடியத இந்த சகோதரர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. ஒன்றும் சொல்லவில்லை, முறுமுறுக்கவில்லை. ஏன் தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது அவர்களுடைய சிந்தை ஏக சிந்தையாக மாறியிருந்தது. காரணம் என்னவென்றால், பென்யமீனுக்கு கொடுக்கப்படுகின்ற காரியத்தை குறித்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். காரணம், இவன் தன் உடன் பிறந்த சகோதரனை இழந்திருக்கின்றான், ஒரு பெரிய இழப்பை சந்தித்தவன். ஆகவே அவனுக்கு இந்த காரியம் கொடுக்கப்படுகிறது, நமக்கு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு ஒரு சிந்தனையை பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த காரியத்தில் அவர்கள் முறுமுறுத்திருப்பார்கள் என்றால், வெளிப்படையா இல்லாதபடிக்கு ஒருவேளை மனசுக்குள்ளே முறுமுறுத்திருப்பார்கள் என்றால் அந்த இடத்துல சந்தோஷம் உண்டாயிருக்கார். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது 5 பங்கு 5 மடங்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட உடனே அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாக இருந்தார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை தான் அவர்கள் சிந்தனையில், எனக்கு அருமையானவர்களே, ஒரு படி மேலே வந்து குழந்தைக்கேற்ற சிந்தனையை ஒழித்துவிட்டு புருஷனுக்கேற்ற சிந்தனையை தரித்து கொண்டார்கள், ஸ்திரீக்கு ஏற்ற சிந்தனையை தரித்து கொண்டார்கள். அது கிறிஸ்துவின் சிந்தை, ஏக சிந்தை, ஒரே சிந்தை தான். வேதம் சொல்லுகின்றது, ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நான் இந்த காரியத்தை பார்த்த பொழுது யோசேப்பினுடைய சகோதரர்கள் வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரே. அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் குழந்தைக்கேற்ற அந்த குணம் இருந்தது. இன்றைக்கு அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில், வாழ்க்கையிலே பிரச்சனையை சந்தித்திருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டு
புருஷனுக்கேற்ற அந்த கிறிஸ்துவின் சிந்தை அவர்கள் தரித்திருந்தபடியினால் அந்த காரியத்தை குறித்து ஒருத்தருக்குள்ளாக பேசி இருந்திருக்கலாம் தானே, என்ன அவனுக்கு மட்டும் 5 பங்கு. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணமே இது தான். ட்ரெஸ்ஸை பார்க்கும் பொழுது 2 பேருக்கும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் 2 பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியாக எடுக்காமல் ஒருவருக்கு சற்று கொஞ்சம் விலை கூடுதலாக எடுத்து விட்டார்கள் என்றால் நம்ம எப்படி பார்க்கின்றோம்? எனக்கு அருமையானவர்களே, அப்போ ஜபம் எங்கே போச்சு, அந்நிய பாஷை எங்கே போச்சு, வேத வாசிப்பு எங்கே, உபவாசம் எல்லாவற்றையும் தூக்கி ஒரு முக்கில் வைத்து விடுவோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது மாமிசத்தின் படிதான் நம்ம நடப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை இன்னும் ஒரு சம்பவத்தோடு கூட நான் சொல்லி இந்த நாள் செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். லூக்கா 15வது அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இளைய குமாரனுக்கு தகப்பன் செய்யக்கூடியது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. லூக்கா 15வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது இளையவன் மனம் திரும்பினவனாக வீட்டுக்கு வருகின்றான். அவனுடைய நிலைமை பரிதாபமான நிலைமையாக இருக்கின்ற, நல்ல உடை இல்லை, கால்களில் செருப்பு இல்லை. இந்த காரியத்தை பார்த்த உடனே தகப்பனை பொறுத்த மட்டில் அவனுக்கு, எனக்கு அருமையானவர்களே, அவனுக்கு ஒரு காரியத்தை செய்கின்றதை அண்ணன் பார்க்கின்றான். என் தம்பிக்கு இந்த காரியத்தை செய்கின்றானே என்ற உடனே அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஏன் தகப்பன் செய்கின்றார்? என் தம்பிக்கு இந்த காரியத்தை எனக்கு கொடுப்பதை காட்டிலும் என் தம்பிக்கு ஒரு காரியத்தை கொடுக்கின்றாரே ஏன்? எனக்கு அருமையானவர்களே, அப்படி சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அதற்கான விடை தெரியும். ஆனால் நாமோ குழந்தையாக இருக்கும் பொழுது எப்படி சிந்தித்தோமோ அப்படியே சிந்திக்கிறோம். அவனுக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுக்கலையே. அவளுக்கு கொடுத்திருக்காங்க, எனக்கு கொடுக்கலையே. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரசங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே, எனக்கு கொடுக்கவில்லையே. அவர்களுக்கு பாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாங்க, எனக்கு கொடுக்கவில்லையே. எனக்கு அருமையானவர்களே, ஏன் அந்த காரியத்தை இன்னும் சிறு பிள்ளையை போலவே அநேக நேரத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம்? அந்த குழந்தைக்கேற்றவைகளை வேதம் சொல்லுகின்றது. குழந்தைக்கேற்ற அந்த சிந்தனை, குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த சிந்தனை அனுமதிக்கப்படுகின்றது. நீங்கள் வளர்ந்த பின்பதாக அந்த சிந்தையை ஒழித்து விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டால் மட்டும்தான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக வர முடியும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? சரி, அந்த காரியம் அவர்களுக்கு இருக்கட்டும் என்று நீங்கள் சந்தோஷப்படுகின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களை, யோசேப்பினுடைய சகோதரர்கள் தன் தம்பி பென்யமீனுக்கு தங்களை காட்டிலும் அதிகமான பங்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் சந்தோஷப்பட்டதற்கு ஒரே காரணம் என்ன? இன்றைக்கு அவர்கள் சிந்தனையிலே வளர்ந்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஆள் மட்டும் வளர்ந்தா போதா, சிந்தனையிலே வளர்ச்சி இருக்கின்றதா? என்னுடைய சிந்தை குழந்தையாக இருந்த பொழுது இருந்த சிந்தை இருக்கின்றதா? புருஷனாக நான் மாறிவிட்ட பின்பதாக என் சிந்தனை புருஷனை போலவே இருக்க வேண்டும். கிறிஸ்து என்னிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், கிறிஸ்துவின் சிந்தை என்னிடத்தில் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். இந்த லூக்கா 15வது அதிகாரத்தில் இளைய குமாரனுக்கு தகப்பன் செய்யக்கூடியதை மூத்தவன் பார்க்கின்றான். அவன் பார்த்த உடனே அவன் மனசில் என்ன வந்திருக்க வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, இந்த மூத்த குமாரனிடத்தில் என்ன குறை இருக்கின்றது? சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது என்ன சிந்தித்தானோ அதே சிந்தனை தான். வாக்குவாதம், பகை. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஏன் குடும்பத்தில் வாக்குவாதம்? இன்றைக்கு சபையில் ஏன் வாக்குவாதம்? ஏன் பிரச்சனை? ஏன் கலகம்? ஒரே ஒரு காரியம்தான், நம்முடைய சிந்தனையில் இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கிறபடியினால தான் அந்த பெரியவனான பின்பதாகவும் அந்த குழந்தைக்கேற்ற அந்த சிந்தனை இருக்கும் பொழுது அது மாமிசத்தின்படி நம்மை நடத்தி விடுகின்றது. மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமானது, தேவனுக்கு விரோதமான பகை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாயிருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார், குழந்தையாக இருக்கும் பொழுது உன்னுடைய சிந்தை இப்பொழுதும் அதே போல இருக்கின்றதே, ஏன் மாறவில்லை? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை முழுசு என்னை மாற்றிருங்கப்பா, என்னுடைய சிந்தை உங்களைப் போலவே மாறட்டும், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் என்று சொல்லி உங்களுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? மற்றவங்களுக்கு ஒரு காரியம் செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குறீங்க, உங்களுக்கு செய்யவில்லை என்றால் நான் சொல்லுகின்றேன், அந்த காரியத்தில் வாக்குவாதம் பண்ணாதிருங்கள்.
கண்டுகொள்ளாதவர்களாக இருந்து விடுங்கள். உங்களுக்கு தேவையானதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். உங்கள் பெற்றோரிடத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடியதை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக கொடுக்க வல்லவராக தேவனாகிய கர்த்தர் இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் வந்து நீங்கள் கேட்பீர்கள் என்றால், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தேவை, ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தேவைக்கு மட்டுமல்ல, தேவைக்கு மிஞ்சி கொடுக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் சொல்லுகிறார், உன் சிந்தனை மாத்திரம் கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்கும்படி, ஏக சிந்தையாக இருக்கும்படிக்கு நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால், அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உன்னோடு கூட இருந்து உன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவராகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளிலும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை மாற்றும் ஐயா. இன்னும் நான் அநேக காரியங்களில் ஆண்டவரே என் சிந்தை குழந்தைக்கேற்ற விதமாகவே இருக்கின்றது. குழந்தைக்கேற்றவைகளை நான் ஒழித்து விடாதபடிக்கு என் சிந்தை இன்னும் குழந்தைத்தனமாகவே இருக்கின்றது. என்னை மாற்றும், அதை நான் ஒழித்து விடும்படிக்கு எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். உங்கள் சிந்தை தேவனாகிய கர்த்தரால புதுப்பிக்கப்படட்டும். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் சிந்தையை தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானபடி ஒரு புருஷனாக, ஸ்திரீயாக உங்களுடைய சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையாக மாற்றுவார். ஆவியின் சிந்தை உங்களுக்கு வரும் பொழுது அது ஜீவனும் சமாதானமாக ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். உங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக, ஆவியின் சிந்தையாக இருக்கும்படி உங்களை அர்ப்பணிங்கள். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருணை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை நீங்கணும். என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை நீங்கணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. ஏசப்பா, குழந்தையாக இருந்த பொழுது நான் குழந்தையை போல சிந்தித்தேன். ஆனால் புருஷனான போதும் குழந்தைக்கேற்றவைகளை நான் ஒழித்து விட்டேன் என்று பவுல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, குழந்தையை போல இருந்த பொழுது சிந்தித்த அந்த சிந்தனை புருஷனான பொழுது இல்லாதபடிக்கு அதை ஒழித்துவிட்டு, என் தேவனே உம்முடைய சிந்தையை போல எங்கள் சிந்தை மாற ஆண்டவரே உதவி செய்யும். கிறிஸ்துவின் சிந்தை எங்களிடத்தில் உண்டாயிருக்கும்படி எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இந்த வேளையில் யாரெல்லாம் ஆண்டவரே உங்களை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றார்களோ, ஆண்டவரே எனக்கு அந்த குழந்தைக்கேற்ற அந்த சிந்தனை இன்றும் இருக்கிறபடியினால் அநேகரை பகைக்கிறேன், வாக்குவாதம் பண்ணுகின்றேன், ஆண்டவரே இந்த காரியம் முழுவதுமாக மறையட்டும் ஐயா, தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை யாரெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் சிந்தையில் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கத்தக்கதாக மகிமையான காரியத்தை எங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்தருளும். எந்தெந்த காரியம் எங்களுக்கு வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கிறார்களோ அதை உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அருள் செய்யும். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.